வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம். ஈவினிங் டைம்ல சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சமோசா, நார்மல் சமோசா இல்ல, நம்ம இன்னைக்கு ரோல் சமோசா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருவோம். இதை இப்போ இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சது போதும். இப்போ இதில் கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எள்ளு, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா பொடிசை துருவி எடுத்துருவோம். உருளைக்கிழங்கெல்லாம் துருவி முடிச்சாச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா பொடிசாக துருவி இருக்கும். இப்போ இதுக்கு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பொடிசா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் பூசிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ சின்ன சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிங்களா இந்த மாதிரி ஓவல் ஷேப் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம். நம்ம இருபது நிமிஷமாக அந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா இன்னொரு டைம் பிசைஞ்சு பண்ணால் நல்லா நைஸாக வந்துடும். இந்த அளவுக்கு பிசைஞ்சது போதும். இப்போ இதை சிறு சிறு துண்டாக்கி போட்டுருவோம். நம்ம 4 உருண்டை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்ததாக கட்டை மேலே மாவு தெளிச்சிக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி மைதாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துருவோம். ரவுண்டாக ஸ்கொயராக எப்படின்னா தேய்ங்க. எப்படி சைடில் நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகணும். அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா தின்னாக தேய்ச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சது போதும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை கட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது, அதை செஞ்சிடலாம் வாங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து அது ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருவோம். இந்த மைதா பேஸ்ட் எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா, நம்ம ரோல் பண்ணிவிட்டு கார்னரில் இந்த பேஸ்ட்டை ஒட்ட வச்சோம்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த ரோல். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மாவில் நம்ம உருளைக்கிழங்கு ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து இந்த மாதிரி வச்சுடுவோம். 2 பக்கம் 2 வச்சுட்டு கார்னர் இருக்கிற மாவை கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். அதே மாதிரி அந்த பக்கமாக கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த உருண்டையை எடுத்து பக்கம் வச்சுருவோம். இப்போ அந்த சைடை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடு பீஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரோல் பண்ணி நம்ம அடுத்து இன்னொரு உருண்டை பிடிச்சி இதே மாதிரி செஞ்சிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், ரோல் பண்ணலாம். இப்போ இப்படி திருப்பிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். பொறுமையாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ரோல் பண்ணால் போதும். பாருங்கள், ரோல் சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கார்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மைதா பேஸ்ட் இருக்குது, அதை இதில் அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி பூசிட்டு இப்போது அப்படியே ரோல் பண்ணிடலாம். இப்போ சமோசா ரோல் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு சமோசா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துருவோம். நம்ம ரோல் சமோசாவெல்லாம் நல்லா ரோல் பண்ணி முடிச்சிருக்கோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது ஆயில் சூடு வச்சுருக்கேன். அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடு ஏறி வந்துடுச்சு. அதிகமாக சூடு ஏறக்கூடாது, லைட் சூடில் தான் இருக்கணும் எண்ணெய். இப்போ ரோல் சமோசாவை எடுத்து நம்ம ஆயிலில் விடுவோம். ஆயில் ரொம்பவே சூடு கம்மியாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். பொறுமையாக தான் வேகும் இது, அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுப்போம்.
ஆயிலில் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 செகண்டுக்கு எதுவுமே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. பொறுமையாக திருப்பி விடலாம். இந்த மாதிரி சமோசா குழந்தைங்களை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி திருப்பிட்டே இருந்தால் தான் நல்லா கலர் வரும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பிட்டே இருக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிற அளவு வீட்டில் ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அப்போக்கப்பே செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவு அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. உங்களுக்கு அதிகமாக குவான்டிட்டி கிடைக்கும். நம்ம செஞ்ச இந்த ரோல் சமோசா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆனது போதும். வெந்துருச்சு இது. இப்போ இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துருவோம். வாவ், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்களா நான் சொன்னால வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஈவினிங் டைமில் நீங்கள் சமோசா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கடையில் போயெல்லாம் வாங்க வேண்டாம். நீங்கள் நம்ம செஞ்சுருக்கிற இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்க. ஈவினிங் டைமில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.